Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா guys, இன்னைக்கு வந்து என்ன நாள் தெரியாது. கிருஷ்ணருக்கு வந்து பர்த்டே நாள் guys. அதனால கிருஷ்ணரை போய் பார்த்து ஹேப்பி பர்த்டே சொல்றதுக்காக இஸ்கான் டெம்பிள் போயிட்டு இருக்கோம் guys. அப்படியே. சோ வாங்க guys, போய் கிருஷ்ணருக்கு ஹேப்பி பர்த்டே சொல்லிட்டு வரலாம். ஓகே. guys, நம்ம கிளம்பியாச்சு guys. இவங்க வந்து எப்பவும் போல வழக்கம் போல நமக்கு அந்த கார்ல வராங்க. நம்ம வந்து பைக்ல. இங்க பாருங்களேன், இவங்க வந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கறா. உள்ள தெரியுதா? ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கா பாருங்க. போது அப்படி கீச்சு விட்டுடலாம் அப்புறமா கடைசியா எல்லாம் ஹோம்வொர்க் முடிச்சதுக்கு அப்புறம். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். சரி ஓகே பாய், நான் கிளம்புறேன். போய் தொலை. பை வாங்க கைஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து சிட்டா பறந்து பைக்கில் போயிட்டு மாஸ் பண்ணலாமா? பைக் சாவி எங்கே இருக்குது? நம்ம சிங்கி குட்டி நிற்கிறா பார்த்தீங்களா? எந்த வேலையை போகணும்னு தெரில. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ் இந்த கோவில், இஸ்கான் டெம்பிள் கோவில். நம்ம ஃபர்ஸ்ட்டு விளாகே இந்த இடத்துல தான் நம்ம வந்து போயிருப்போம். அண்ணா லைப்ரரின்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறம் நம்ம இஸ்கான் டெம்பிள் இங்கே போயிருப்போம். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். சின்ன வயசுல வந்து நிறைய வாட்டி இந்த கோயிலுக்கு நம்ம வந்து போயிருக்கோம் கைஸ். இன்னும் காசு தராங்க எனக்கு. சரி, பெட்ரோலுக்கு காசு கொடுக்குறாங்க. ரிசர்வில் இருக்கா, போகும்போது அப்படியே பெட்ரோலை போட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும், எதுவும் ஆகக்கூடாது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ், நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிட்டு. இதுக்கப்புறம் வேற லெவலில் போவோம். இதுக்கப்புறம் இந்த இஸ்கான் டெம்பிளுக்கு நீங்கள் போகணுன்னு உங்களுக்கு ஆசை போனால் இந்த இடம் எங்கே இருக்குன்னா விஜிபி இருக்குல்ல கைஸ். ஸோ அந்த விஜிபி தாண்டி இஸ்கான் டெம்பிள் நீங்கள் போட்டாலே வந்துடும் கைஸ். டக்குன்னு நீங்கள் அந்த லொக்கேஷன் பார்த்து நீங்கள் வந்து போயிடலாம். இப்போல்லாம் நிறைய பைக் ஓடுறதுனால கொஞ்சம் நல்லாவே கற்றுக்க தெரியுது கைஸ். கொஞ்சம் நல்லாவே ஓட்டுறேன்னு எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இன்னும் நல்லா இன்னும் பயங்கரம் நல்லா ஓட்டணும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஓட்டுறேன்ட்டு எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது கைஸ். என்னோட கெட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த ஹெல்மெட்டு, இந்த இது கேமரா மாட்டி இதெல்லாம் எனக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு மோட்டோ விளாகுறேன்னு அப்படியே உங்களுக்கு என்ன சொல்கிறது டக்குன்னு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி. பெரிய ஒரு மோட்டோ விளாகர் போகிறாரு. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம ஒரு டபுள் மோட்டோ விளாகர்ன்ட்டு. கரெக்ட். இப்படி தானே போகணும். வெயிட் கரோம், பார்த்துக்கலாம். புட் த சாங் மாடு கொண்ட பாலை கொடுக்கும், அந்த பாலி இங்கே தயிரா மாறும். இவரே போய்க்கலாம். நம்ம அட்ரஸ் தெரியாமல் என்னத்துக்கு முடிச்சுக்கணும்னா அவ்வளோ தான். இப்போ நம்ம நிறைய கோவில் போகிற ஆயிடுச்சு கைஸ். இன்னுமே தெரியல சாமி நம்மளை வா வா கோயிலை பாரு கோயிலை பாருன்னு சொல்கிறாரு போல கைஸ். ஒரு அளவுக்கு மேலே பண்ண நிறைய இப்போ இதுக்கு முன்னாடி விளாக் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோவில் தான் போயிருப்போம். இந்த விளாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம கோவில் தான் போயிருப்போம். கோவிலாக நம்ம விளாக் போகிறோம் கைஸ். இப்போலாம் நல்லாவே தானே, நல்லாயிருக்கும். போனோன்னு ஒரு மனம் திருப்தி ஒன்று கிடைக்குது கைஸ் கோவில் போகிறது. பக்தி மயமான சுற்றுகள். பெட்ரோல் பங்க்கு எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது இடம் சுற்றி பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்க கைஸ், உங்களுக்கு அந்த இடத்துல சுற்றி காட்டுறேன். என்ன மனுஷன் இந்த இடம் போரூர் கைஸ். நம்ம போரூருக்கு வந்துட்டோம். இங்கே தான் அம்மா, அம்மம்மா, மாமா, தாத்தா, சித்தி எல்லாம் இந்த இடத்துல தான் வளர்ந்தாங்க. அவங்க இந்த ஏரியாவே அவங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக. சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து இப்போ வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. நான் பார்த்து பேசினே வந்துடுறேன், அவங்க காண போயிடுறாங்கன்னே தெரில. பின்னாடி வராங்க. ஃபர்ஸ்ட்லாம் அவங்க கூடவே நான் வந்துருப்பேன்னா அப்போ நான் வந்து அவ்வளோ அந்த ரூட்டு அதெல்லாம் தெரியாது. அவங்க கூப்பிட்டு போவாங்க, கூட உட்காந்து போயிடலாம். இப்போ நம்ம வந்து பைக் ஓட்டுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்ல, 19 வயசு ஆயிடுச்சுல்ல, அதுக்கு என்னங்கிறப்ப. ஸோ அதனால இப்போ நம்மளாம் ரூட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணுற வேண்டிய நிலைமை வந்துட்டோம் கைஸ். இதெல்லாம் பெருமையா? வெயில் அடிக்காத மாதிரி இருந்தது. இப்போ என்னன்னா திடீர்னு வெயில் சொல்லின்னு அடிக்குது. ஈவினிங் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ அடிக்குது வெயில். மாடுதண்டா பாலை கொடுக்கும். ஐயோ மீண்டும் மீண்டுமா அந்த பாலி இங்கே தயிரா மாறும். இந்த இந்தியா இந்த பிரிட்ஜு கீழே வந்து நிறைய நைட்லலாம் ஃபுட் ஸ்டால்லாம் பயங்கரமாக இருக்குது கைஸ். நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. அது உள்ள வந்து கேமரா வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஃபுட் ஸ்டாலில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எதுக்காகன்றது தெரியல. ஃபுட் ஸ்டாலில் வீடியோ எடுத்தால் ஃபைனா எவ்வளோ 1000 ரூபாய் எவ்வளோ. ஒரு வாட்டி போயிருந்தோம், அங்கே போயிட்டு விளாக் எடுக்கலாமேன்னு போயிருந்தா ஃபைனுட்டாங்க. போய் சாப்பிட மாட்டேன், விளாக் எடுக்கல கைஸ். நான் கீழே விழுந்து வாரின தருணத்தை நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு. ஒரு வாட்டி நான் வந்து கீழே விழுந்திருக்கேன். ஒரு வாட்டி தான் விழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் விழுந்தது இல்லை கீழே பைக்கில். அது வந்து எப்போனா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த பைக்கில் தான் விழுந்தேன் கேஸ். நான் அப்போ வந்து என்னென்னா பெட்ரோல் பங்க் கிடச்சிச்சு. பெட்ரோல் பங்க்கில் போயிடலாம். பெட்ரோல் போட்டு நான் வந்து கதை சொல்கிறேன் கேஸ் நான் உங்களுக்கு.
பெட்ரோல் போட்டாச்சு கைஸ். இப்போ சொல்லிட்டா கைஸ் உங்களுக்கு அந்த கதையா என்னதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லாவும் போல வண்டி ஓட்ட தெரியாது. அது மாதிரி ஓட்ட தெரியாத போது எப்படியே தட்டு தர மாதிரி ஃபஸ்ட்டு கீர் மட்டும் போட தெரியும். ஃபஸ்ட்டு கீர் போட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே ரைஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருப்பேன். செகண்ட் கீரு தேர்ட் கீர்லாம் போகிறதுக்கு பயம். அதனால் ஒரு பெரிய ரவுண்டு அடிப்பேன். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு கீர்லேயே ஓட்டுவேன் கைஸ் நான். ஆனால் செகண்ட் கீர் தேர்ட் கீரில் போடவே பார்த்தேன். சரின்ட்டு அப்படியே அதே மாதிரி ரொம்ப நாள் அப்படியே தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறம் சரி ஒரு நாள் மட்டும் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் செகண்ட் கீர் போடலாமேன்ட்டு போட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடு ஏறிச்சா. செகண்ட் கீர் போட்டோன்னு ஃபஸ்ட்டு கீரில் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ அதோட செகண்ட் கீர் போட ஸ்பீடாக வச்சா டக்குன்னு ஒரு சின்ன குழந்தை வந்து விளையாட்டு பண்ணுவதா டக்குன்னு வந்து குறுக்க வந்து டப்புன்னு பிரேக்கை போட்டேன். வந்து பேக் அப்போ வந்து சடனு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பேக் பிரேக் அமைக்கி ஃப்ரண்ட் பிரேக் அமைக்கி ரெண்டுத்தையும் ஒரே டைமில் அமைக்கணும். வலிக்காதுன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து பிரேக் பண்ணோன்னே இந்த ஃபஸ்ட்டு கீர் மேலே இருக்குல்ல இந்த கையில் இருக்கேன் அந்த ஹேண்ட் கீர் மட்டும் தான் எனக்கு போட தெரிஞ்சுது. அப்போ டக்குனு ராமனே தபால் வலிக்கு விட்டுருச்சு. நல்ல வேலை எனக்கும் நாவலை அந்த குழந்தைக்கும் நாவலை. வண்டிக்கு வந்து ஹேண்ட் பேர் வந்து பெண்ட் ஆயிடுச்சு கேஸ். அப்படியே போயிட்டு நைஸாக போய் வச்சிட்டேன் நான் வண்டியை. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ஆச்சு என்ன கேட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் நானும் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு திட்டில் ஏதாவது ஆசை கேட்டாங்க இல்லை எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு ஓகேன்னு விட்டுட்டாங்க. அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணி ஈஞ்சம்பாக்கம் அந்த பேர் தான் நான் யோசிச்சிருந்தேன். ஈஞ்சம்பாக்கம் டிஸ்கவுண்ட் பண்ணி கேஸ் பிடிச்சிருந்தா வாங்க. அது முன்னாடி போகிறாங்க பாருங்க. பார்த்துட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கள கண்டுபிடிச்சி விட்டு சீக்கிரமாக அவங்களை கேட்ச் பண்ணிடலாம். நம்ம எனக்கு இந்த ரூட்டு கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதனால கொஞ்சம் தைரியமாக நான் முன்னாடி வந்துட்டு இருந்தேன். இல்லை எல்லா இடத்துலையும் மெட்ரோ போடுறாங்க. இங்கே பாருங்களேன் இங்கேயே ட்ரெயின் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயினு பக்கத்துலேயும் மெட்ரோ ட்ரெயின் வந்து மெயின் செக்ஷன் ஜங்ஷனான இடத்துக்கு மட்டும் தான் போகும் போல. இது வந்து நான் நிறைய இடத்துக்கு போகும் இந்த லோக்கல் ட்ரெயின். அதனால ரெண்டுமே யூஸ் ஆகுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் கைஸ் வந்து நிறைய ரீல்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. நிறையா பேர் இந்த இடத்துல தான் இது கீழே தான் வந்து போய் டான்ஸ் ஆடுவாங்க. ரீல்ஸ் இருந்தோன்னா இந்த இடத்துக்கு இந்த இடம் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து பார்க் மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்களே அதுவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நிறைய பேர் நிறைய ரீல்ஸ்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் வந்து ஆடுவாங்க. எனக்கு வந்து இது இந்திரா நகர் கைஸ் இந்த ஏரியா. எனக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் டவுட். இந்த லெஃப்ட் எடுக்கணுமா இல்லை வந்து எங்கே போகணுன்றது ஒரு டவுட். அதை வந்துட்டோம் அவங்க கூட போய்க்கலாம். நம்ம இப்போ தாஜ் ஹோட்டலெல்லாம் போய் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி போய் தங்கி பார்க்கலாம் ஒரு நாள். உள்ளே தாஜ் ஹோட்டல்லே வீடியோ போடலாம். தாஜ் ஹோட்டலின் ரூம் 2 வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அமுகு டுமுகு அமால் டுமால்.